ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் திருநெல்வேலி ஸ்பெஷலான சம்பா கோதுமை வச்சு திருநெல்வேலி அல்வா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த அல்வா கிளறணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். என்னோட ஜோ சமையலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. பாருங்கள் நான் எப்படி கிளறேன்னு. இந்த மாதிரி கிளறினா அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து உடச்ச கோதுமை வச்சுருக்கேன். அதாவது சம்பா கோதுமை, இது உடச்ச கோதுமை. இதை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் அரைச்சி இதை பால் எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாலை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் பால் எடுத்தாச்சு. இந்த சக்கையை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த கோதுமையோட பாலெல்லாம் அடியில் தங்கிடும். நம்ம தண்ணி மேலே நிற்கும். அதை தூர ஊற்றிட்டு அப்புறம் அந்த பால் எடுத்து நம்ம அல்வா பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சிடலாம். இங்கே அந்த தண்ணிலாம் தெளிஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு உள்ள பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அதை வடித்து பால் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து 3/4 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2.25 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் இருக்குது, இதில் ஒரு 1/4 கப் இருக்குது. இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாவில் கலருக்காக சுகரை கேரமலைஸ் பண்ணி தான் போடுவாங்க. கலர் பொடி எதுவும் சேர்க்க மாட்டாங்க. நம்ம இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். திருநெல்வேலி அல்வா எல்லோரும் பண்ணலாம். பட் திருநெல்வேலி அல்வோட டேஸ்ட் வரணும்னா 2 இது. ஒன்று இரும்பு கடாய், இன்னொன்று தாமிரபரணி தண்ணி. அந்த தாமிரபரணி தண்ணியும் இந்த இரும்பு கடாயிலையும் வச்சு நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தாமிரபரணி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இதை இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு கடாயில் சுகரை கேரமலைஸ் பண்ணதுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சிறு தீயில் வச்சு இதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். தீ அதிகமாச்சு கருக விட்டுறக்கூடாது. அப்புறம் கருகின ஸ்மெல் தான் வரும். பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஒயிட் கலர் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. பாருங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. கையை எடுக்காமல் கிளறணும். சின்ன தீயில் வச்சுக்கணும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாயில் நம்ம வந்து மிச்ச சுகரை போட்டு இதை பாகு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். இது அரை கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். பாருங்கள் பார்க்கவே என்ன அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை எடுக்காமல் கிளறிக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் நல்லா கிளறணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கரண்டினா கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நீங்கள் அல்வா கிண்டும்போது இந்த மாதிரி கண்ணாடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிண்டுற மெத்தட் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு கோதுமை எடுத்தனால அரை கப்லேருந்து 3/4 கப்புக்குள்ளே நமக்கு வந்து நெய் தேவைப்படும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
அல்வானாலே நெய் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நெய் சேர்த்துக்குவோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்க நெய்யும் ஊற்றிடுறேன். அல்வா கிண்டும் போது நல்லா கிண்டணும். இந்த மாதிரி ரொம்ப சத்தம் கேட்கணும். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கிண்டணும். அப்போ தான் அந்த அல்வா நல்லா வரும். நல்லா அந்த கரண்டியும் அந்த இரும்பு கடாயும் நல்லா டச் ஆகி நல்லா கிளறணும். பாருங்கள் பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு 90% குக் ஆகிடுச்சு. பார்த்தா நமக்கு நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சைடில் ஒட்டாமல் சுருண்டு வர அளவுக்கு வேக வைக்கணும். அப்புறம் திருநெல்வேலி அல்வாவுக்கு வந்து ரொம்ப முந்திரி பருப்பெல்லாம் போட மாட்டாங்க. கேஷ்யூ அல்வா அப்படின்னு தான் போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி போட்டால். அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட அல்வா நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இரும்பு சட்டியில் கிண்டனால என்னன்னா இந்த அல்வா இப்படி தான் கிண்டணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு கிண்டும்போது ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். எனக்கு வந்து இப்போ 45 மினிட்ஸ் கூட ஆகலை இது கிண்டி முடிக்கிறதுக்கு. பாருங்கள் சட்டில் ஒட்டாமல் திரண்டு வருது. பாருங்கள் இப்போ இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எப்படி கிண்டேன்னு கடைசியாக காமிச்சிடுறேன். இதுதான் கிண்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் நெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.